பாத்துட்டு போலாமேனு வந்தேன். சாப்பிட உட்காந்தா நிம்மதியா சாப்பிட முடியாவல. இவ வேற வந்துட்டா. குழந்தை சேர்ல இரு, நான் தோசை சுட்டு எடுத்துட்டு வரேன் உனக்கும். சரிம்மா, எனக்கு கொஞ்சம் நெய் நிறைய ஊத்தி எடுத்துட்டு வாங்க. தோசை ஊத்தியதே பெரிய விஷயம், இதுல நெய் வேறையா அவளுக்கு? என்ன உங்க தோசை நல்ல செவச்சவேன்னு இருக்க? உங்க அம்மா நிறைய நெய் ஊத்தி போ உங்களுக்கு. நான் கொஞ்சம் பிச்சு சாப்பிட்டுக்கிறியனே. ஐயோ, அவன் தோசை பிச்சா பாரு, அவன் முறைச்சிட்டே இருக்கான். அவனே ரொம்ப பாப்பான், டிசிப்ளின் பா. இந்த குழந்தைக்கு விவஸ்தே இல்ல. குழந்தை இருந்தா ஏன் தோசையை சாப்பிடு, நான் அம்மாட்ட இட்லி வாங்கிடு. அஜய், உனக்கு தோசை வேண்டாமா? எனக்கு இட்லி தான் ரொம்ப பிடிக்கும், நீ தோசை எடுத்துக்க. சரி, என் தோசையில கொண்டு வந்து கையை வேற வச்சுட்டா. அடுத்தவங்க தட்டுல எடுக்கணும்னு ஒரு விவஸ்தே இல்லையே இவளுக்கு. எப்போது கேட்டாலும் அம்மா சாப்பாடு போறதான் ஆனாலும் ஏன் இவ இப்படி இருக்கான்னு தெரியல. குழந்தை தான். ஏம்மா, எனக்கு அஜய் தோசையை தந்துட்டா, நீங்க அஜய்க்கு கொடுங்க. அம்மா, எனக்கு தோசை வேண்டாம், இட்லி தான் வேணும். இட்லி அவிச்சு எடுத்துட்டு வா. இன்னைக்கு தோசைக்கு தான் மாவு அரைச்சே அஜய், இட்லி அவிக்க முடியாது. எனக்கு இட்லி தான பிடிக்காது, தோசை பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? இன்னைக்கு விஜய் கேட்டாம்மா, அதனால தான் நான் சுட்டுக்கேன் தோசை. எனக்கு பிடிச்சது செய்ய வேண்டியதானே, அவனுக்கு பிடிச்சதே தரமா செய். என்ன அஜய்? நீ போய் சாப்பிட்டு போ. இவன் சாப்பிட வரும்போது என்ன சாப்பிடவே உட்காரக்கூடாது. எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டு கொன்னு எடுப்பான். இல்ல, நாங்க சாப்பிட உட்கார்ந்த பிறகு நீ தூங்கிட்டு தானே இருக்கேன்னு சொன்னது பல்லடக்கனியா? ஐயோ, ஆரம்பிச்சுட்டானே அந்த தோசை நீங்க விட மாட்டான். நான் விளக்கிட்டேனே. என்ன அவன் போய் சொல்லியா? இவ்வளவு நேரம் அவன் தூங்கிட்டு தான் இருந்தான். ஐயோ, இந்த அண்ணன் நம்மளையும் கேட்டு போகணும். அஜய், நீ பல் விளக்கனியா இல்லையா? நான் விளக்கிட்டேன். நீ பல் விளக்கல, நீ போய் சொல்லியா? பூமாரிங்க வரும்போது அண்ணன் தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னால. தூங்கி முடிச்சு நேரா சாப்பாட்டுல வந்து உட்கார்ந்திருக்கா. மூஞ்ச கூட கழுவல. அஜய், நீ பல் விளக்கனியா இல்லையா? உண்மையை சொல்லு. நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, இது ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி பேசிட்டு இருக்கே ரெண்டு பேரும். இன்னைக்கு ஒரு நாள் பல் விளக்காம சாப்பிட்டா என்னமா குறைஞ்சிரும். அஜய், நீ இப்ப பல் விளக்காம தான் வந்து உட்கார்ந்திருக்கியா? ஆமா, நான் தூங்கிட்டு இருந்தேன், நீ கூப்பிட்டால அதான் வந்தேன். எப்படியாவது இந்த தோசையை மலமல்லி தின்னு முடிச்சிடணும். இல்லை என்னையும் பல் விளக்குனியான்னு கேட்டாலும் கேட்டுருவான். ஏய் அஜய், இப்படி பல் விளக்காம திங்கி உனக்கு 60 ரூபாய் இல்ல? ஒரு நாள் பல் விளக்காம தின்னா என்ன குறைஞ்சிர போகுது? இல்ல என் பல்லு தான் கலந்துருமா, இல்ல உங்க சொத்துல தான் பாதி குறைஞ்சு போயிருமா? ஏல வாய் ரொம்ப பேசிட்டு இருக்கா, வேற என்ன செய்வேன்னு தெரியாது எனக்கு. போ, இரும்பி பல் விளக்கிட்டு வா. முடியாது, நான் இன்னைக்கு பல் விளக்காம தான் சாப்பிடுவேன். அண்ணா, அவன் தினமும் பல் விளக்காம தான் சாப்பிடியா? இன்னைக்காவது பல் விளக்கிட்டு சாப்பிட சொல்லுனா. இல்ல அப்படியா? தினமும் பல் விளக்காம தான் சாப்பிடுறியா? விளக்கிட்டு தான் சாப்பிடுவா, போய் சொல்லியா? என்ன கிராப் மண்ட பையன் விட்டு போச்சு உனக்கு? ஐயோ, எனக்கு எதுக்கு வம்பு, நான் சாப்பிட்டு கிளம்பியே. எங்க கிளம்பிய? நேத்து கிளம்பி. என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு. என்ன அந்த சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் என்னைய கேட்டுக்கிட்டு சண்டை போட்டுட்டே இருக்காத, நீ அந்த கிராப் மண்டை கவனி. அவளுக்கு என்னல, அவ நல்லா படிக்க, அவ நல்ல பல் விளக்கியா, சாப்பிடியா, குளிக்க நல்லா தான் இருக்கா. அவளே எங்க வடிக்க, அவளுக்கு என்ன பிரச்சனை? இந்த வீட்ல ஒண்ணுக்கு உருப்படி இல்லாம சுத்தியது நீ மட்டும் தான். அந்த பூமாரி கூட தான் பல் விளக்கல, அவளை கேளா. அண்ணா, அவன் போய் சொல்லியா? நான் இப்பதான் பல் விளக்கிட்டு வந்தேன், அம்மாட்ட கேளு. பூமாரி பத்தி எனக்கு தெரியும், அவ காலையில பல் விளக்கிடுவா தூங்கி முடிச்ச உடனே. பூமாரி பத்தி நீ என்கிட்ட பேசியதை விட்டுட்டு நீ போய் பல் விளக்கிட்டு போ. நான் எழுந்து போக மாட்டேன், நான் சாப்பாடு முன்னாடி உட்கார்ந்தாச்சு, சாப்பிட்டுட்டு போய் பல் விளக்கி. ஏன் அஜய் சொன்ன கேள, அண்ணன் சொல்லியாவில போய் பல் விளக்கிட்டு போ. நீ முதல்ல பல் விளக்கினியா? என்ன எதுக்கு சொல்லிட்டு இருக்கா? இவனுக்கு எப்படி தெரியும் நான் பல் விளக்காது? நீ பல் விளக்கினியா? போ, நீ போய் தானே சொல்லியா? குழந்தை, நீ பல் விளக்கம் தான் சாப்பிடுறியா? என்னே அப்படிலாம் இல்லைனே, நான் நேத்தே விளக்கிட்டேனே. என்னது, நேத்து விளக்கிட்டியா? ஆமாண்ணே, நான் நேத்தே இன்னைக்கு சேர்த்து விளக்கிட்டேனே. எம்மா, இவனும் சரியில்லை, அவன் கூட சேர்ந்திருக்க அந்த குழந்தையும் சரியில்லை. பத்துக்க, ரெண்டு பேர் சாப்பாடு கொடுங்க முதல்ல. சரியா, நான் எடுத்துட்டு போய் அங்க வைக்கேன். நீ எதுக்கு இப்ப குழந்தை சாப்பாடு சேர்த்து கொடுங்கனா? கொடுத்துட்டு சாப்பாடையும் முடிக்கிட்டு போறியே? ஒரு நாள் பல் விளக்கல, என்ன பல்லு கரைஞ்சா போயிரும்? ஆடு மாதிரிலாம் பல் விளக்கிட்டா சாப்பிடுது. யானெல்லாம் அவ்வளவு பெருசா இருக்கு, அதெல்லாம் பல்ல விளக்குது. நான் இத்தனோண்டு இருக்கேன், சின்ன பல்லு தான் இருக்கு எனக்கு. என்னையும் பல் விளக்க விளக்குங்க. எனக்கு தோசை வேணும். குழந்தை, நீ உங்க வீட்ல போய் பல்ல விளக்கிட்டு வா, உனக்கு தோசை தரேன். இவ்வளவு வளர்த்தி வந்திருக்க மாடு மாதிரி ஒரு அறிவே இல்ல. என்னை ஒரே ஒரு தோசை தாங்கனே, நான் தின்னுகிட்டே விளக்கிட்டு வந்துடுறேன். எம்மா, என் தோசையை கொண்டு வா. அஜய், போய் பல் விளக்கிட்டு நான் உனக்கு தோசை தரேன். இவன் சொன்னான்ல கேட்காதம்மா, நான் 3 மணிக்கு முழிச்சு பல் விளக்கிட்டு தான் படுத்துனேன். என்ன போய் சொல்லியா பாரு, 3 மணிக்கு பாத்ரூம் போற கேள்விப்பா, பல் விளக்கணும்னு சொல்லியா பாரு. உனக்கு தெரியுமா நான் பாத்ரூம் போறதுக்கு தான் போனேன், நான் பல் விளக்கிறதுக்கு தான் போனேன் 3 மணிக்கு. நானும் 3 மணிக்கு விளக்கிட்டு எழும்பி. அம்மா, எனக்கு தோசை தாங்க. ரெண்டு பேரும் பல் விளக்கிட்டு வந்தாதான் நான் தோசை தருவேன். இவ்வளவு மாடு மாதிரி வளர்ந்துக்கே பல் விளக்க முடியல உங்களுக்கு? அம்மா, நான் நேத்து விளக்கிட்டேன், இன்னைக்கு ஒரு நாள் தான் விளக்கல, எனக்கு தோசை தாங்கம்மா. ஏம்மா, அண்ணன் மட்டும் எத்தனை
ஏன்னா நீங்க ஒரு நாள் பல் விளக்க மாட்டீங்களோ 3 வயசா இருக்கும்போது? 3 வயசுல நான் விளக்காம இருந்தது இப்ப சொல்லி நீ மடக்கலான்னு பாக்குறீங்களோ? 3 வயசுல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. இப்ப என்ன நடக்குன்னு எனக்கு தெரியும். நீங்க ரெண்டு பேரும் பல் விளக்குங்க போங்க. நீ மட்டும் பல் விளக்காம 3 வயசுல சாப்பிட்டிருக்க, நான் இப்ப சாப்பிட கூடாது. உன்னை விட கொஞ்சம் வருஷம் அதிகம். நான் சாப்பிட்டா இப்ப அப்படியே சத்தப்படியா? அஜய், அவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது செய்தது ஏமா இப்ப சொல்லி காட்டியா? நீ இப்ப பெரிய பையன்ல, நீ பல் விளக்கிட்டு தான் சாப்பிடணும். போ, வேலைக்கிட்டு ஓடியா போ. இன்னைக்கு ஒரு நாள் பல் விளக்காம சாப்பிட்டுக்கிட்டியம்மா. நாளையில இருந்து நான் கரெக்டா விளக்கிறேன். நான் வேணா உனக்கு பல் விளக்கி விடட்டுமா? ஆமா, தொட்டில கொண்டு படுக்க வச்சு பால் அடைச்சு ஊத்து. மூஞ்ச வேற அப்படியே பச்சை பிள்ளை மாதிரி வச்சுக்கிடுவான். சத்தம் விடாத விஜய், அவன் பாவம் சின்ன பையன்ல. ஏம்மா, நான் சின்ன பிள்ளைல நல்லா பல் விளக்கி இருக்கேனாமா? ஐயோ, உனக்கு பல்லு முளைச்சல இருந்து நான் தான் விளக்கி விட்டேன் பாத்துக்க. சின்ன பிள்ளையிலே ஒழுங்கா நீ விளக்க வச்சிருந்தா நான் இப்போ வரைக்கும் ஒழுங்கா விளக்கிருப்பேன்ல. நீயே பிடிச்சி விளக்கி விளக்கி விட்டு என்னை கெடுத்து வச்சிருக்கா. ஏன்னா சின்ன பிள்ளையா இருக்கும்போது உனக்கு விளக்க தெரியாது, அதனால நான் விளக்கி விட்டேன். இப்போ நீ தான் விளக்கலாம்ல, விவரம் வந்துட்டுல உனக்கு. அஜய், அப்படின்னா நீ